அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு நடாத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹு தாலா அவனுடைய மாளிகையில் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இளைஞர்களாக இந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பு இளைஞர்களே, இந்த இளம் வயதில் இருக்கிற மாணவர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்களே, எதுக்காக உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்படுது அப்படி என்னால் முதல்ல நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் எந்த அளவு தூரத்துக்கு நீங்கள் முக்கியமானவங்க என்றது. அப்படி தானே? தனியாக உங்களுக்குண்டு, இளைஞர்களுக்குண்டு, இந்த இளம் வயதில் உள்ளவர்களுக்குண்டு அதுக்குண்டு ஒரு நிகழ்ச்சியை தனியாக ஏற்பாடு பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், மிகவும் பெருமதியானவர்கள், இந்த ஊருக்கு நீங்கள் முக்கியமான தேவைகள், நீங்கள் நல்லா வரணும் என்பது இந்த ஊரினுடைய தேவை. அதனால தான் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இளம் வயதில் இருந்தால் எப்படி வீரமாக இருக்கணும், வாலிப வீரர்களின் வரலாறு, அப்படி தான் இன்றைக்கு தலைப்பு போடப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட என்ன அளவுக்கு வீரம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த சில வாலிபர்களுடைய வரலாறுகளை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட வீரம் எப்படி இருந்துச்சு, அதை படித்த பிறகு எங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும், அதை தான் இன்றைக்கி நாங்கள் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ முதலாவது இந்த தலைப்பு வாலிப வீரர்களின் வரலாறு அப்படின்ற தலைப்பை பார்த்த உடனே பொதுவாக இந்த இளம் வயசில் உள்ள வாலிப பருவத்தில் உள்ள நிறைய பேருக்கு யார் முன்மாதிரி, யார் ரோல் மாடல், யார் ஹீரோ, எல்லாமே யார் சொல்லுங்கள்? யார் அவங்களுக்கு ஹீரோ, யார் ரோல் மாடல்னு கேட்டால் பள்ளியில் தானே இருக்கிறோம், கேட்டால் நல்லதா தானே சொல்லணும் என்றதுக்காக நிறைய பேர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? எல்லாட்ட மனசுலையும் இன்றைக்கு யார் ஹராத்தை பகிரங்கமாக அசிங்கத்தை செய்கிறாங்களோ,
யார் பகிரங்கமாக போதைய சமுதாயத்துக்கு பாவிக்க ஆசையுற்றாங்களோ, யார் பகிரங்கமாக அந்த போதையை பாவிக்கிறதுல அதை அழகாக்கி காட்டுறாங்களோ, யார் அசிங்கமான முறையில் பெண்களோட நடந்து கொள்றத அழகாக்கி காட்டுறாங்களோ, அந்த நடிகர்கள், சினிமா நடிகர்கள், அவங்க தான் இன்றைக்கு ஹீரோ, அவங்க தான் இன்றைக்கு முன்மாதிரிகள். நான் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இங்கே எல்லாரும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறீங்க தானே? சில மாதங்களுக்கு இதை நான் இளைஞர்களை எங்கே சந்தித்தாலும் அடிக்கடி சொல்கிறது, சில மாதங்களுக்கு முன்னால் கரத்தீவு என்ற ஊர், புத்தளம் மாவட்டத்தில் இருக்குது. கரத்தீவு என்ற ஊருக்கு நான் ஜும்மா ஹுத்துபாக்காக வேண்டி போய்த்திருக்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமை ஜும்மா ஹுத்துபா முடிஞ்சு கரத்தீவில் இருந்து புத்தளம் டவுனுக்கு வந்து நிற்கிறேன், கொழும்புக்கு பஸ் எடுக்கிறதுக்காக. அப்போ புத்தளம் டவுனில் நின்று இப்போ பஸ் ஒன்று வருது, நான் ஏறுறேன். ஒரு 10-12 இளைஞர்கள், நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு 16, 17, 18, 19 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு 10-12 இளைஞர்கள் ஏறுறாங்க, பஸ்ஸில் ஏறுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் உட்கார்ந்துட்டேன், இந்த பொடியமாரெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸு போகுது, பஸ்ஸில் 60, 70, 80 பேர் இருப்பாங்களா இல்லையா? இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு 10-15 நிமிஷம் பஸ் போகிறதுக்குள்ள அவ்வளோ பேரும் முஸ்லீம் பொடியமார். சரியா? எங்கடா முஸ்லீம் வாலிபர்கள் தான் பஸ்ஸில் ஏறின அந்த 10-12 பேரும். ஒரு 10-15 நிமிஷம் போகிறதுக்குள்ள அந்த பஸ்ஸில் இருக்கிற மொத்த பேரும் இந்த பொடியமார் எப்படா இறங்குவாங்கன்ற அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏண்டா அவ்வளவு கும்மாளம் பஸ்ஸுக்குள்ளே. ஃபேமிலி ட்ரிப் போகிற மாதிரி. உங்களோட குடும்பம் மட்டும் பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பாட்டு படிங்க, சிரிங்க, நக்கல் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மற்ற பெண்களை பார்த்து கிண்டல் அடிக்கிறதும், ஒவ்வொருத்தரை பார்த்து சிரிக்கிறதும், குழப்புறதும், இங்கே இருந்து அங்கே கத்துறதும், இப்படியா ஒரு இது என்ன என்று பார்க்குற அளவுக்கு. இதை முஸ்லீம் பொடியமார் செஞ்சால் எப்படி பார்ப்பாங்க? அவங்களையும் தப்பாக பார்ப்பாங்க. பொடியமாறுண்டா சும்மா பொடியமாறு இல்லை, முஸ்லீம் பொடியமாறு. அப்போ அந்த இஸ்லாத்தையும் தப்பாக தான் நினைப்பாங்க. இந்த முஸ்லீம் பொடியமாருக்கே இதுதான் வேலை, ஒழுக்கம் இல்லை, ஒரு பண்பாடு இல்லை, ஒரு அழகான வழிகாட்டல் இல்லை. அப்போ எல்லாருமே இவங்களோட பெரிய தொல்லை, எப்படா இறங்குவாங்க என்னடான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் ஒன்றும் சொல்லலாம். என்னெல்லாம் 18, 19 அந்த வயசு தான். என்ன மாதிரி சொன்னால் பிரச்சனை ஆயிரும். 10-12 பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். வல்லாஹி சொல்கிறேன், அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்துட்டு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. இந்த உடுப்பை போட்டு தொப்பியை போட்டு நானும் ஒரு முஸ்லீமே என்று சொல்லி உட்கார்ந்துட்டு எங்களோட முஸ்லீம் பொடியமார் செய்கிறத பார்த்து எவ்வளோ ஒரு அசிங்கமாயிக்கும். பஸ்ஸில் இருக்கிற இன்னொரு அந்நிய பொம்பளையை குழப்பிக்கொண்டு, நக்கல் அடித்து கொண்டு, கேலி பண்ணி கொண்டு, சிரித்து கொண்டு, இங்கே இருந்து அங்கே கத்தி கொண்டு, இது எங்களோட சொந்த பயணம் போகிற வாகனமா? சரியா? அந்நியவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிற நேரம் நாங்கள் எவ்வளோ எங்களோட மார்க்கத்தை பாதுகாத்து பேணி நடந்து கொள்ளணும். சரி, இதோட கதை முடியலை. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா ஒருத்தர் கால் பண்ணுறாரு, எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி யாரோ ஒருத்தரோட பேசுகிறாரு. பேசி வரலையா எங்கே? அப்போ அவர் என்னமோ வரலன்னு சொல்கிறாரு போல். இவர் சொல்கிறாரு, அது எப்படி நீங்கள் வராட்டி? நீங்கள் வரவே வேணும், நீ வரணும் கட்டாயம். அப்போ அவர் என்னமோ சொல்கிறாரு திரும்ப, இல்லை பஸ்ஸுக்கு மட்டும் சல்லி எடுத்துகிட்டு வாங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். நீங்கள் வராமல் அதை எப்படி உன்னைய விட்டுட்டு போகிறது? வந்தே ஆகணும் அப்படின்ட்டு வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு. பேரொன்று சொல்லி, பேர் சொல்கிறது சரியில்லைன்றதால நான் சொல்லலை, ஒரு பேரை சொல்லி அவரோட நான் பேசினேன். அவருக்கு டிக்கெட் எடுக்க சல்லி இல்லையாம், அதனால் அவர் வரலையாம். அது எப்படி அவனை மட்டும் விட்டுட்டு போகிறது? வல்லாஹி இது என் கண்ணு முன்னுக்க நடந்த சம்பவம்.
அது எப்படி அவரை மட்டும் விட்டுட்டு போகிறது? நான் சொன்னேன், இல்லை நீ வரத்தான் வேணும், சல்லியை பற்றியெல்லாம் யோசிக்காத, பஸ்ஸுக்கு மட்டும் சல்லி எடுத்துகிட்டு வாங்க, மற்ற டிக்கெட் நான் எடுக்கிறேன். இப்போ நான் யோசிக்கிறேன், என்னடா இது, இப்போ எங்கே போகிறாங்க இந்த 10-12 பேரும்? என்னது என்னமோ ஒருத்தரை விட்டுட்டு போயலாத அளவுக்கு முக்கியமாக எங்கே போகிறாங்க? நான் உனக்கு டிக்கெட் எடுக்கிறேன் என்ற அளவுக்கு முக்கியமான என்ன? புத்தளத்தில் இருந்து நினைக்கிறேன் 57 கிலோமீட்டர் இருக்கும் சிலாபத்துக்கு. சரியா? சிலாபத்துக்கிட்ட இறங்க போகலத்தான் எத்தனை மணிக்கு ஷோ ஸ்டார்ட்ன்னு கேட்டான் ஒருத்தன். அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, 57 கிலோமீட்டர் புத்தளத்தில் இருந்து சிலாபம் சிலோ வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. என்னத்துக்குண்டா? போகிறோம் இறங்க போகலத்தான் அவங்க பேசிக்கொள்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு விளங்குது. ஒரு மகா கெட்ட அசிங்கமான ஒரு நடிகண்ட ஒரு புதிய படம் ஒன்று வந்திக்குது தியேட்டருக்கு. இதை பார்க்கறதுக்காக அங்கிருந்து 57 கிலோமீட்டர் 12 பேரும் சேர்ந்து ரெடியாகி சல்லி எடுத்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இதை ஆச்சரியப்படுறதா கவலைப்படுறதா என்று தெரியா? சல்லி இல்லாட்டி பரவாயில்ல, நான் டிக்கெட் எடுக்கிறேன் நீ வா என்று சொல்கிற அளவுக்கு இறக்கம் பாசம் ஃப்ரெண்டோட. எதை பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுக்கிறாராம்? ஹராமான சினிமாவை வெட்டுறதையும் குத்துறதையும் சிகரெட் குடிக்கிறதையும் மதுபானம் குடிக்கிறதையும் பெண்ணை அசிங்கமாக தொடுறதையும் தூக்குறதையும் பயானில் சில வார்த்தைகளை சொல்லவே எங்களுக்கு வெட்கம். ஆனால் இன்றைக்கு எல்லா இளைஞர்கள் அத்தனை ஹராத்தையும் அசிங்கத்தையும் விபச்சாரத்தையும் பார்த்து பசுன்னு ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பயானில் 4 வார்த்தை கொஞ்சம் என்ன பெண்ணை ஹராம அசிங்கமா அப்படி என்ன கொஞ்சம் விளக்கமா சொன்னா அது என்னடா மௌலவி அப்படி பேசுறாரு, அப்படி பேசுற சரியில்லை தானே அப்படின்னுவாங்க. அப்படி நாங்கள் நினச்சி சொல்லாமல் விட்டதால தான் இந்த அசிங்கங்கள் எல்லாம் இன்றைக்கி ஏறிட்டு போகுது. சரியா? பெரியவங்களும் இருக்கிறீங்க, சின்னவங்களும் இருக்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நேற்று எனக்கு கேள்விப்பட்டுச்சு, அசருக்கு போகிற ஒரு நிக்கா ஒன்று நடந்துச்சு. உண்மையா இல்லையா? எப்போயாவது ஒரு நாள் நடந்திக்குமா ஒரு நிக்கா? அதில் ஒரு மாப்பிள்ளை பொண்ட வாப்பா கிட்ட இது பண்ணி இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சுப்பாரா? நடக்கும் தானே, இன்னைக்கு காவல் பள்ளியில் நடக்கிறது தானே. இப்போ மஹரை கொடுத்தாச்சு, அவர் ஹலாலான திருமணமாக நடந்து அவருக்குண்டு ஒரு மனைவி அவருக்குண்டு ஒரு பெண் ஹலாலான மனைவியாக எழுதி சைன் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இப்போ இவர் பள்ளியிலேருந்து நேராக போகிறாரு. யாரும் தப்பாக நினைக்காதீங்க, சரியா? நேராக போகிறாரு. வீட்டில் ஆக்கள் எல்லாம் மீக்கிறாங்க. அந்த மணப்பெண் யாரை இவர் இப்போ ஹலாலான மனைவியை ஆக்கினாரோ அந்த மணப்பெண்ணும் உட்காந்துட்டு இருக்கிறார். மாப்பிள்ளை வாரார். இப்போ ஹலால் தானே, திருமணம் முடிச்சாச்சு தானே, பொண்ட வாப்பா எழுதி கொடுத்துட்டாரு தானே, இந்த மகளை ஹலாலாக உங்களுக்கு திருமணம் முடிச்சு தாரேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அவர் பெய்த்து அந்த குடும்பத்தை எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாட்ட முன்னுக்கும் பெய்த்து அந்த மனைவியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாரு. எல்லாரும் உம்மா வாப்பா நானா தாத்தா தம்பி தங்கச்சி குடும்பத்தாக்கள் தான் இருக்கிறாங்க. வேற அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியாக்கள் யாரும் வந்து பார்க்க போகிறல்ல, ஃபேமிலி ஆக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் செஞ்சா பொண்ட வாப்பா என்ன சொல்லுவார்? சும்மா நாங்கள் இது பயான் இல்லை, சும்மா நாங்கள் விளக்கமாக பேசுவோமே, மனசுக்கு படுற மாதிரி பேசுவோமே, சரியா? பொண்ட வாப்பா என்ன பேசுவார்? சுத்திக்கிற பொண்ட நானா என்ன சொல்லுவார்? யோசி பாருங்க. ஹலால் சொந்த மனைவி, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? இப்படி செஞ்சதை ஏற்றுக்கொள்ளுமா? என்ன சொல்லுவாங்க?
என்ன சொல்லுவாங்க? என்னத்தான் அவர்கிட்ட பொண்டாட்டியாக இருந்தாலும், என்னத்தான் ஹலாலாக இருந்தாலும், என்ன அவ்வளோக்கு என்ன அவசரமாக இருக்கு? கொஞ்சம் ரூமுக்குள்ளே போய் தவிர வேண்டியது செய்யட்டும் பேசுவாங்களா இல்லையா? அடி சொந்தமாக ஹலாலா மனம் முடிச்ச மனைவியவே வேற அசிங்கமாக ஒன்றும் செய்யல. ஒரு நெத்தில ஒரு முத்தம் கொடுக்குறாரு, அன்பு இறக்கமா அவருடைய வைஃபுக்கு தான் கொடுக்குறாரு. அதையே தப்பாக பார்க்கக்கூடிய எங்களோட சமுதாயத்தில் உம்மா வாப்பா நானா தம்பி தங்கச்சி உம்மம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு நடிகன் என்னென்ன அசிங்கம் எல்லாம் செய்யலுமா சொல்லல அல்லாட மாளிகையில் உட்கார்ந்து. சரியா? அவ்வளோ அசிங்கத்தையும் பண்றான். அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்லையா? ஏன்னா இதை ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்றேன்டா, இப்போ இதை பார்க்க போனவங்க, நான் சொன்னேனே இந்த புத்தளத்துலேருந்து வந்தாங்கண்டு, இதை பார்க்க போனவங்க இந்த ஹராத்த அசிங்கத்தை தானே பார்க்க போறாங்க. சரியா? இதை பார்க்குறவங்களுக்கு என்ன வரும்? என்ன சிந்தனை உருவாகும்? தொலை நினைக்குமா? குர்ஆன் ஓத நினைக்குமா? ஒரு பொம்பளை பிள்ளையோட பின்னுக்கால சுத்த நினைக்குமா? யோசிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன நினைக்கும்? இந்த படங்கள் எல்லாம் பார்க்குற ஒருத்தருக்கு எப்படிடா ஒரு பசனான பொம்பளை பிள்ளையோட பின்னுக்கால சுற்றி கொண்டு இருக்கிறதுன்னு தான் நினைப்பார். ஏன் நான் இதை பேசுகிறேன்னு சொன்னால், நிறைய நிகழ்ச்சி நடக்கும் இளைஞர்களுக்குண்டு, அவங்களோட வயசில் உள்ளவங்களுக்கு நிறைய நடக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லப்படாததால தான் இதில் பாரதூரம் விளங்குறல்ல. சரி, என்ன சும்மா நாங்கள் ஃபைட் தான் பார்க்குறோம், நாங்கள் ஜோக் தான் பார்க்குறோம், நாங்கள் ஆக்ஷன் தான் பார்க்குறோம் என்று நினச்சி கொண்டு இந்த சினிமாவை பார்த்து 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 கொண்டு அவங்கள ஹீரோவாகவே நினச்சி கொண்டு அந்த கதைகளும் அதில் வர படங்களோட ஸ்டோரியும் தான் என்னோட மனசுலே நிற்குதே தவிர அதெல்லாம் போய் ஒரு படத்தை நடித்தா அவருக்கு எத்தனை கோடி 100 கோடி ஒரு படத்தை நடித்தா. அவன் யார்? நடிகன். சொல்லுங்க யாரு? சொல்லுங்க யாருண்டு? நடிகன். அதிலே நடிகன், நடிப்பு போய். சரியா? யாராவது செய்யலாத ஒன்றை செஞ்ச மாதிரி போய்க்கு இதை பாரு, சும்மா நடிக்க வேணும். சரியா? இந்த சும்மா நடிச்சு ஏமாத்தாங்க எங்களைய அப்படி சொல்லுவோமா இல்லையா? அப்போ நடிக்கிறண்டாலே என்ன? போய். எங்களுக்கு பார்க்க போக்களே விளங்குது இது போய், இது செய்யலை, இது ஜஸ்ட் ஒரு ஏமாற்றுறது, இது சும்மா ஒரு நடிக்கிறது. அவன் சம்பாதிப்புக்காக நடிக்கிறான். நாங்கள் பார்த்து பார்த்து வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கிறோம். இதை முதலாவது செய்தியாக நான் இன்றைக்கு பதிவிட்டேன். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற சில வரலாறுகள் 2 இல்லாட்டி 3 சொல்கிறேன், டைமிங் தான் இன்ஷா அல்லாஹ். இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. இத்தனை காலம் நீங்கள் பார்த்த படம் நடிப்பு அது நல்லமா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க, எது பெஸ்ட், எது உண்மையிலே வீரம். பொய்க்கு கண்ணு முன்னு கேட்குற ஒருத்தனுக்கு அடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு அவனோடையே சிரிச்சு கொண்டு அவனே தோளுக்கு மேலே கையை போட்டு போகிறது தான் படம் நடிப்பு. சல்லிக்காக வேண்டி அடிக்கிற மாதிரி காட்டுவோம், அவ்வளோதான். நாங்கள் இங்கே பார்த்தோம், வா சூப்பர், என்ன அடி, என்ன ஃபைட், இப்படி தூக்கி போட்டான், இப்படி நினைக்கிறேன். இதனால தான் எங்களோட முஸ்லீம் இளைஞர்களை இன்றைக்கு திருத்த இயலாமல் நிறைய உமா பாப்பா மாதிரி கஷ்டப்படுறாங்க. சரியா? இன்னொன்று சொல்கிறேன். கிட்டத்தில் ஒரு ஊரில் இந்த சம்பவம் நடந்த கொஞ்சம் அதிலே மாதிரி தான் 2 முஸ்லீம் பொடியமாருக்கு சண்டை. சரியா? சண்டை பேசி பேசி பெரிய சண்டையாகி அடித்தடியில் போய்த்து கடைசியில் இவருடைய டீம் அவருடைய டீம் என்று ஆள் வந்து அடித்து பெரட்டி ஒருத்தரை ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிப்பேன். என்னத்துக்கு சண்டை? என்ன பிரச்சனை? இவருக்கு இவர் என்ன சரி செஞ்சான்னு பார்த்தா இல்லை, அவருக்கு இவர் என்ன சரி செஞ்சா இல்லை, இவருடைய உம்மாக்கு இவர் ஏசியான்னு பார்த்தா இல்லை, இவருடைய வாப்பாக்கு இவர் ஏசியான்னு பார்த்தா இல்லை. 2
நடிகன்மார். உண்மையாகவே சொல்கிறேனே, ஒருத்தர் ஒரு நடிகண்ட ஃபேன், இந்த ஃபேன் இல்லை, என்னது அந்த நடிகண்ட ஆதரவு, இவருக்கு அவர்னா அப்படி சரியா. மற்றவர் இன்னொரு நடிகண்ட ஃபேன், அவர்த ஆதரவாளர், சப்போர்ட்டர். இவர் சொல்கிறாரு ஏண்ட ஆள் தான் பெஸ்ட், அவர் தான் சூப்பர், அவரது படம் தான் பெஸ்ட், உங்களோட எல்லாம் போய். இவர் சொல்கிறாரு எங்களோட ஹீரோ தான் பெஸ்ட், அவர் தான் அது. இப்படி இந்த கடைசியில் உண்மையா ஒருத்தர் தலை என்றாரு, ஒருத்தர் தளபதின்றாரு. இதுதான் உண்மையாக நடந்துச்சு. நான் அந்த நடிகர் மாட்ட பேரெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பேர் சொல்ல ஆசையும் இல்லை, அதனால் நான் பேரை சொல்லலை. சொன்னால் உங்களுக்கு விலகுமான. தலைண்டா யாருன்னு உங்களுக்கு தெரியும், தளபதினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதை சைண்ட யார் பெஸ்ட் அடிச்சு அடிச்சு தட்டியில் பெய்த்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்லையும் பெய்த்தாச்சு. முஸ்லீமா நல்லா நல்லா என்ன வச்சுக்கோங்க. சண்டை பிடிச்சது யாருக்கு? இவர்கிட்ட உம்மா கேசினாலே அவருக்கு இவ்வளோ ரோஷம் வராது, இவர் கேசினாலே ரோஷம் வராது அப்படின்ட்டு போயிட்டுருவார். ஆனால் யாரோ இத்தனை தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இவன் யாருன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இப்படி உலகத்தில் ஒருத்தன் ஈக்கிறானாண்டே தெரியாது. தளபதின்னு ஒருத்தனை தலைக்கு மேலே தூக்கிட்டு வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இளைஞர்கள் தான் சரியா, அவங்களோட வயசில் உள்ள பொடிய மாறுதான். ஏன் நான் இதை ஆரம்பத்தில் சொல்கிறேன்டா, ஃபஸ்ட் நீங்கள் விளங்கி கொள்ளணும். இதை விட்டு நாங்கள் வெளியே வராட்டி எங்களையால் உண்மையான வீரர்களாக ஈக்கலாம். அதுதான் உண்மை. இதை பார்த்து 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 இருந்தா நாங்களும் படத்திலேயே தான் பொய்யிலே தான் எங்களுக்கும் ஈக்கலும். உண்மையாக ஒருத்தனுக்கு முன்னுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு தேவையான நேரத்தில் கூட இன்னொருத்தரோட ஒரு சண்டை பிடிக்க சரி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் சரியா. ஸோ அதனால் இவங்கெல்லாம் போய் ஏமாத்துறவங்க, அசிங்கம் ஹராத்தை செய்கிறவங்க, போதையை தூண்டுறவங்க, இவங்கத்தான் எங்களோட முதல் எதிரிகள் என்பதை முதலாவது மனசில் பதிய வைங்க சரியா. ரைட். இப்போ வாலிப வீரர்களின் வரலாறு. இப்போ நாங்கள் ஏன் இந்த வரலாறை படிக்கணும்? நான் இப்போ சொல்ல போகிற சில செய்திகள் ஏன் நாங்கள் இதை படிக்கணும் அப்படி என்பதை நான் கடைசியாக சொல்லுவேன். அதாவது இப்போ கேட்டதால் என்ன செய்ய போகிறோம், சும்மா நல்ல ஸ்டோரி ஒன்று கேட்டோம் என்று கேட்டுட்டு போகிறதுக்காக இல்லை சரியா. ரைட். இதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. சூரா கஹஃப் எத்தனை பேர் ஓதிக்கிறீங்க? குர்ஆனில் 18வது அத்தியாயம், சாப்டர் நம்பர் 18, சூரா கஹஃப். தெரியுமா எல்லாருக்கும்? ஓதுவோமா? எல்லாரும் ஓதிக்கிறோமா? பழமையாக ஓதுகிற சூறா, பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை வந்தாலே கஹஃப் ஓதணும் என்று எல்லாரும் ஓதுகிற ஒரு சூறா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜஅல் லஹு இவஜா. இப்படி ஓதுவோமா இல்லையா? கஹஃப் என்று சொன்னால் குகை, தெரியுமா? குகை வாசிகள் என்ற ஒரு ஸ்டோரி படிச்சுக்கிறீங்களா? எத்தனை பேர் படிச்சுக்கிறீங்க? குகைவாசிகள் அப்படின்ட்டு ஒரு கதை நாங்கள் குர்ஆனில் வர ஒரு சம்பவம் படிச்சுக்கிறோம். இது படம் இல்லை. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நடிகர் மாதிரி பார்த்ததெல்லாம் என்னது? பொய், நடிப்பு, ஏமாற்றம், சல்லிக்காக அவன் செய்கிற ஒரு நடிப்பு. இப்போ சொல்ல போகிறது தான் ரியல். இது உண்மை, சீரியஸாக நடந்தது சரியா. 18வது அத்தியாயம் சூரா கஹஃப். குகை, கஹஃப் என்றா இதில் அல்லாஹ் குகைவாசிகள் அப்படின்னு சொல்கிறேன். பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, குகைவாசிகள், குகையில் இருந்தவங்க, குகையில் இருந்தவர்கள் என்று படிச்சுப்பீங்க. அல்லாஹ் இவங்களை பற்றி சொல்கிறேன். அம் ஹசிபுத்த, அதாவது 18வது சூரா, சூரா கஹஃப்ல 9வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் சூறாவை நல்லா நினைவு வச்சுக்கோங்க, வசனத்தையும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க.
வீட்டில் போய்த்து ஒருக்கா கட்டாயம் மேலே இருந்து நான் சொல்கிற இடத்துல இருந்து ஃபுல்லாக வாசித்து அர்த்தத்தை பாருங்கள். படம் இல்லை, நடிப்பில்லை, ரியல் ஸ்டோரி. சீரியஸ்லி உண்மையாக நடந்தது அல்லாஹ் அப்படியே எங்களுக்கு கண்ணு முன்னுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன். அம் ஹசிபுத அன்ன அஸ்ஹாபல் கஹஃப், அல்லாஹ் சொல்கிறான் இந்த அஸ்ஹாபல் கஹஃப், கஹஃப் வாசிகள் பற்றி அல்லாஹ் இப்போ சொல்ல போகிறான். இத் அவல் ஃபித்யது இலல் கஹஃபி ஃபகாலு, அதாவது இஸ் அவல் ஃபித்யது இலல் கஹஃப், சில இளைஞர்கள். நோட் பண்ணுங்க, என்ன வேர்ட், என்ன வேர்ட்? குகைவாசிகள். குகைவாசிகள் என்றதை இவ்வளவு நாள் படிச்சிருப்பீங்க. 10வது வசனம் 18வது சூறால அல்லாஹ் சொல்றான் இஸ் அவல் ஃபித்யது இலல் கஹஃபி. ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. அவங்க ஒரு துவா கேட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஃபித்யத்துன் என்றா யாரு? யாரு? 50 வயசு மனுஷன் இல்லை, 80 வயசு கிழவன் இல்லை. ஃபித்யத்துன் என்றா பொடியன், இளைஞர்கள். இஸ் அவல் ஃபித்யது இலல் கஹஃபி, சில இளைஞர்கள் குகைக்குள்ள போனாங்க, குகையின் பால் போனாங்க, அல்லாஹ் கிட்ட துவா கேட்டாங்க. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தந்துரு. வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களோட காரியங்களில் எங்களைய உறுதியாக்கிடு அப்படின்ட்டு அவங்க துவா கேட்குறாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் ஏன் குகைக்கு போனாங்க? ஏன் அவங்க இப்படி துவா கேட்டாங்க? குகைக்குள்ளே போனாங்க, குகைக்குள்ளே போனாங்கன்னு எல்லாரும் படிச்சு. இப்போ இளைஞர்கள் தான் போனாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? யூத், யங் ஏஜில் ஈக்கிறவங்க தான் பொட்டிய மாதிரி தான் போனாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? குர்ஆன் சொல்லுது. அப்புறம் 2 வசனத்துக்கு போகிறோம், திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக். நபியே, உண்மையான வரலாறை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இன்னஹும் ஃபித்யத்துன், திரும்ப அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு தான் அல்லாஹ் சொல்லிட்டான் தானே இளைஞர்கள் போனாங்கன்னு. திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். அப்போ திரும்ப அல்லாஹ் சொல்கிறான் இன்னஹும் ஃபித்யத்துன், திரும்ப நிச்சயமாக கன்ஃபார்ம் ஷுவராக அவங்க இளைஞர்கள் தான், வயசான ஆக்கள் இல்லை, இளைஞர்கள் தான் போனாங்க. இது இளைஞர்கள்ட கதை. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம், அவங்க அல்லாவை நம்பினார்கள், ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் நேர் வழியை அவங்களுக்கு அதிகப்படுத்தினோம், நேரான பாதையில் அவங்களுக்கு வழியை காட்டினோம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். சொல்லிட்டு ஃபஸ்ட்டுக்கு இளைஞர்கள் குகைக்கு போனாங்கன்னு சொல்லி இளைஞர்கள் தான் அவர்கள் என்று திரும்ப அல்லாஹ் உறுதியாக ஸ்ட்ராங்காக ஏன் சொல்கிறான்டா, இளைஞர்களோட முக்கியத்துவத்தை விளங்கிக்கோங்க. இது இந்த பொடிய மாதிரி செஞ்ச வேலை என்பதை நல்லா கிளியராக அல்லாஹ் சொல்கிறார். என்ன செஞ்சாங்க, ஏன் குகைக்கு போனாங்க? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வரபத்னா அலா குலூபிஹிம், அவங்களோட உள்ளங்களை நாங்கள் உறுதியாக்கினோம், உள்ளங்களை நாங்கள் ஸ்ட்ராங் ஆக்கினோம். இஸ் காமு, அவங்க எழும்பினாங்க. சரியா? இங்கேருந்து ரியல் ஸ்டோரி ஸ்டார்ட். இஸ் காமு, அவங்க எழும்பினாங்க. ஃபகாலு, அவங்க எழும்பி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? ரப்புனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹல் லகத் குல்னா இதன் ஷததா.
வானத்துக்கும் பூமிக்கும் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரையும் இதில் இணையாக்க இயலாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரு சரி இறைவன் அவங்க வணக்கத்துக்கு தகுதியானவங்க என்று சொன்னால் லகது குல்னா இதன் ஷததா, நாங்கள் மிகப்பெரிய ஒரு தப்பான வார்த்தையை சொன்னவர்களாகி விடுவோம், நாங்கள் பிழைய செஞ்சவங்களாகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே சொன்னாங்க தெரியுமா? இது ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு அப்படியே சொல்லி காட்டுறார். ரசூலுல்லாவுடைய காலத்துக்கு இருந்த இந்த இளைஞர்கள், அந்த காலத்தில் ஒரு கொடுங்கோலன் மன்னன் இருந்தான். ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னன். அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம் வேற ஒருத்தர் அவங்களை அல்லாவாக இறைவனாக கடவுளாக வணங்கி கொண்டிருந்த நேரம், அல்லாவுக்கு இணை வைப்பு செஞ்சு கொண்டிருந்த நேரம், இந்த மன்னன் இவங்களை அதை வணங்குறதுக்கு வற்புறுத்துற நேரம். எப்படி இருக்கும்? ஒரு நாட்டிட மன்னன் உங்கள்கிட்ட வந்து நீங்க இதை செய்யணும் என்று சொல்ல போக்கல, முழு நாட்டிட ஜனாதிபதிக்கு முன்னுக்கு எழும்பி நின்று அல்லாஹ் தான் ஒருத்தன், நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு செய்யலாம், நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொன்னா நாங்க பெரிய தப்ப செஞ்சவங்களாகிருவோம், நான் நீங்க சொல்றதை செய்ய மாட்டேன். நாட்டு ஜனாதிபதி கிட்ட எழும்பி தைரியமா முன்னுக்க வந்து ஒருத்தருக்கு சொல்ல இயலுமா? ஒரு பொடியனுக்கு இது இயலுமா? நாட்டு ஜனாதிபதி எல்லாம் விடுங்க, உங்களோட ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது, சரியா? மியூசிக் ஹராம். தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே எல்லாருக்கும். இசை கேட்பது இஸ்லாத்தில் ஹராம், தவிர்க்கப்பட்டது, கேட்க இயலாது. கேட்டால் பாவம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். உங்களோட ஸ்கூலில் இப்போ சில்ட்ரன்ஸ் டே சரி, டீச்சர்ஸ் டே சரி, என்னமாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றில் இப்போ பாட்டு போட்டு இருக்குது, மியூசிக் எல்லாம் பாட்டு போட்டு பாண்டு ஃபுல் ஜொலியாக ஈக்கிறாங்க. பிரின்சிபலும் ஈக்கிறாரு ஸ்டேஜில். நீங்கள் தைரியமாக எல்லாட்ட முன்னுக்கே எலும்பி நின்றெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல. முல்லை பெய்த்து ஓரத்தில் பிரின்சிபல்கிட்ட, சார் மியூசிக் போட்டிக்கு ஹராம் சார், கூடாது சார், கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கள். இப்படி சரி சொல்லுவீங்களா? தைரியம் மீக்குதா சொல்ல உங்களுக்கு? யாராவது சொல்லுவீங்களா? மாட்டீங்க. சொன்னால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எங்களுக்கு பெய்த்து சாதாரணமாக ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு எங்களுக்கு சொல்ல இயலாது. நாங்கள் அவ்வளோ பயம், கிட்ட போனாலே அடிப்பார், இதில் போய்த்து அவர்கிட்ட நான் ஹராமலால் சொல்லி கொடுக்கவா அப்படின்னு நாங்கள் யோசிப்போம், பயப்படுவோம், தைரியம் இருக்காது. ஒரு ஜனாதிபதியோட முன்னுக்கு தைரியமாக எழும்பி நீங்க சொல்ற மாதிரி செய்ய இயலாது, அது ஷிர்க், நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம் என்று நின்று அல்லாஹ் அதை மென்ஷன் பண்றான். இது காமு, அவங்க எழும்பி நின்று தைரியமா பேசினாங்க. யாருக்கு வரும் இந்த தைரியம்? 2 தடவை அல்லாஹ் சொல்றான், அவங்க இளைஞர்கள், அவங்க யூத், யங் ஏஜ்ல இருக்கிற பொடியமார். என்றைக்கு உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கின ஒரு விஷயத்தை தைரியமா உங்களோட வீட்டில், ஸ்கூலை விடுங்க, உங்களோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இது கூடாது ஹராம் ஆஃப் பண்ணுங்கன்னு சரி உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் மீக்குமா? படிச்சிக்கிறீங்க, ஓஎல் படிக்கிற பொடியன், ஏஎல் செய்கிற பொடி, அவருக்கு நல்லா தெரியும் இது கூடாது ஹராம் என்று, வீட்டில் எல்லாரும் பார்க்குறாங்க, அவருக்கு சொல்ல தைரியம் மீக்காது. ஏனெண்டா இப்போ சொன்னால் கேட்கவா போகிறாங்க அப்படின்னு அவர் நினைப்பார்.
இல்லாட்டி சொன்னால் எனக்கு ஏசுவாங்க, சும்மா என்ன சரி சொல்லுவாங்க, அப்படித்தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் இது உண்மையாகவே அல்லாவுக்கு பயந்ததால் யாருக்கும் அஞ்சாமல் அவங்க சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்லையே அவங்கள பேசுகிறவர்களாக வச்சான். முழு உலகத்துக்கும் அருளப்பட்ட குர்ஆன்ல வயசானவங்க இதை செஞ்சிருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்க மாட்டான். ஏன்னா 40 வயசு வந்தா 50 வயசு வந்தா தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அந்த தக்வா கூடிக்கும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னைய கொண்டாலும் பரவாயில்ல என்ற அந்த உறுதி உண்டு பிறகு வரும். 30, 40, 50 வயசுக்கு பிறகு அந்த உறுதி உண்டு வரும். அப்போ பேசுவாங்க. இளைஞர்கள் அதை பேச மாட்டாங்க. ஏண்டா அந்த வயசில் அல்லாவை பற்றி பேசுகிறத விட அவங்களுக்கு எது ஜொலி, எது இன்ட்ரெஸ்ட், படத்தை பற்றி பேசுகிறது இன்ட்ரெஸ்ட், சினிமாவை பற்றி பேசுகிறது இல்லை, கிரிக்கெட் மேட்சை பற்றி, ஃபுட்பால் மேட்சை பற்றி, இல்லை என்னென்ன அவங்களோட வயசில் உள்ள அந்த ஏஜில் உள்ள அந்த வாலிபர்கள் இளைஞர்கள் இந்த பொடியமாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஒரு கேம் என்ன மாதிரி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கேமாக வரும். அந்த கேமை விளையாடினீங்களா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்க, உங்களோட எத்தனை ஸ்கோர், அது இதே தான். அதை பற்றி பேசுகிறதும் அந்த விஷயங்களை செய்கிறதும் தான் இன்ட்ரெஸ்டே தவிர இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அல்லாவை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, தைரியமும் இல்லை. அதெல்லாம் என்னத்துக்கு, நாங்கள் என்னத்துக்கு பேச, அப்படி தான் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் இதைத்தான் சொல்கிற, உறுதி கன்ஃபார்மாக இது இளைஞர்கள் தான் செஞ்சாங்க என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிற இவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. எந்த விஷயத்தில் அல்லாவை இணை வைக்கிற ஒரு விஷயத்தில். ஆனால் இன்றைக்குள்ள 18, 19, 20 வயசு பொடியமாக இருக்கிற உறுதி எதில் தெரியுமா? வாப்பா வானம் என்று சொன்னாலும் இல்லை, நான் படத்தை பார்த்துத்தான் ஆகுவேன், தேட்டருக்கு பெய்த்துத்தான் ஆகுவேன், அதில் உறுதி, அதில் நல்ல தைரியம் இருக்குது. வாப்பாக்கு தெரியாமல் சரி பொடியமாரோட சேர்ந்து கொழும்புக்கும் போகலும், அதில் தைரியம் நீக்குது. இன்னும் சொல்ல போகிறேன்டா, ஆல்ரெடி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சில விஷயங்கள் சொல்லப்படாததால தான் தப்புகள் நடந்து கொண்டே இருக்குது. சரியா? சில விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படணும், அப்போ தான் பொடியமாருக்கு விளங்கும். சரியா? ஏன்னா பார்க்கக்கூடாத ஹராமெல்லாம் நல்லா பார்க்குறாங்க, சொல்ல வேண்டிய சிலது சொல்லத்தான் வேணும். 18 வயசில் 19 வயசில் ஒரு பொடியனுக்கு தைரியம் வருது, 15 வயசு 16 வயசு ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு காதலிக்கிறோம் என்ற பேரில் ஊரை விட்டே போகிறாங்க 2 பேரும். என்ன தைரியம் நடக்குதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தா அதுதான், பேப்பர் எடுத்து பார்த்தா அதுதான், நியூஸில் பார்த்தா 14 வயசு பொம்பளை புள்ள 17 வயசு பொடியனோட கைத்தாங்க தேடுறாங்க. உமாவும் வாப்பாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட், பிள்ளைய காணும். பார்த்தா 17 வயசு 18 வயசு பொடியனோட பெய்த்தாங்க. நடக்குதா இல்லை? இதெல்லாம் எதில் பார்த்து படிக்கிறாங்க? யார் சொல்லி கொடுக்குறா? அதை நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எல்லாமே இந்த சினிமாவில் தான். எப்படி உமா வாப்பாவை அட்டாக் பண்ணுறது, எப்படி உமா வாப்பாவை ஏமாத்துறது, எப்படி அவங்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போகிறது, இதெல்லாமே காட்டுறது சினிமா. இந்த தைரியம் தான் வருமே தவிர மார்க்க விஷயத்தில் ஒரு தைரியம் வருமா? ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க. நீங்கள் நல்லா மார்க்கம் படித்து மாஷால்லா பள்ளிக்கு வந்திக்கிறீங்க, இன்றைக்கி நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு வந்திக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செஞ்சுக்கிறான், அந்த பாக்கியத்தை தந்திக்கிறான், உங்களுக்கு ஒரு அளவு சரி மார்க்க அறிவு இருக்குது. இப்போ ஃபேமிலி எல்லாம் பஸ்ஸில் போக்கலை, ஒருத்தர் பாட்டோண்ட போடுறாரு. நல்லா என்ன மையத்தூடு மாதிரி ட்ரிப் தானே போகிறோம், போட்டுங்க பாட்டை எல்லாம் படிப்போம் என்று. உங்களுக்கு தைரியம் வருமா? யார் பாட்டு போட்டா நிப்பாட்டுங்க சொல்லுவீங்களா? சண்டை பிடிக்க தேவையில்ல, சரி பிரச்சனை பண்ண தேவையில்ல. முன்னுக்கு போய்த்து அழகா இது ஹராம், வானம், நிப்பாட்டுங்க, நாங்கள் வேற என்னமாவது பேசி கொண்டு வருவோம், சிரிச்சு கொண்டு வருவோம், இல்லை எல்லாரும் சேர்ந்து பாட்டு படித்து கொண்டு சரி வருவோம். அது இஸ்லாத்தில் ஹலால்.
பாட்டு படிக்கலாம், சில நிபந்தனைகள் இருக்குது. ஷிர்க்கு வராமல், சரி, பெண்களை வர்ணிக்காமல், போதை சம்பந்தமாக இல்லாமல் அப்படின்னா சாதாரணமாக நல்ல கருத்துள்ள பாட்டுகள் படிக்கலாம், பிரச்சனை இல்லை, படிப்போம். இந்த மியூசிக்கை நிப்பாட்டுங்க. இந்த ஹராம் வானம் தைரியமாக பேசுகிற யாராவது பேச மாட்டாங்க. எங்களுக்கு என்ன, நான் கேட்கல, எனக்கு தெரியும் தான் ஹராம் என்று, இனி நான் சொன்னதுக்கு கேட்கவா போகிறாங்க அப்படி நினச்சிட்டு நாங்கள் இப்போ சரியா. இதுதான் உண்மையான தைரியம். இஸ்லாத்துக்கு முரணான ஒரு விஷயம் நடக்கப்படுற நேரம் குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் யாருக்கும் பெரிய ஆளாவி பிரச்சனை பண்ணி அப்படி சொல்லலையா, அதே நல்லா நினைவு வச்சுக்கோ. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, எப்படி தெரியுமா, ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார், இப்போ இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் நாங்கள் மதரசால படிச்சுட்டு இருக்கிறோம், அல்ல ஆலையும் படிச்சுட்டு இருக்கிறோம். அவங்களோட வீட்டில் நல்லா டிவி பார்க்குறேன், படம். இவர் 2 தடவை சொல்லிட்டாரு பைத்து, இதெல்லாம் ஹராம் பார்க்குறல்ல. வீட்டில் தங்கச்சியும் தம்பியும் கேட்குறதே இல்லை, உமாவும் சேர்ந்து கொண்டு நல்ல நாடகம் பார்ப்பாங்களே, அந்த சீரியல் எல்லாம். இவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, சரியில்லை. ஒரு நாள் டிவி அடிச்சு உடச்சு விட்டாரு. 2 தடவை சொல்லி சரி வரலாம், அடிச்சு உடைச்சிட்டேன். இதுக்கு அது மாதிரி ஃபேமிலியில் என்ன இருந்தாலும் இவர் சண்டை பேய்த்து என்ன நிப்பாட்டுக்கு, அதான் இது அப்படி. அது இல்லை, இஸ்லாம் அழகா பசுந்தா பக்குவமாக நல்ல முறையில் தான் சொல்லுது. சொல்லுங்க, அவங்க அதுக்கு பிறகு நிப்பாட்டாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அதுக்கு பிறகு ஒதுங்கி கொள்வோம், எங்களுக்கு பாவம் கிடைக்காது. அதுக்காக வேண்டி அடித்தடி சண்டையில் போய்த்து செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லலை. சொல்கிறது தான் முக்கியம். நான் கேட்குறேன், சொல்கிறதுக்கு தைரியம் வருமா உங்களுக்கு? சொல்கிறதுக்குரிய அந்த கட் சீக்குதா உங்களுக்கு? இல்லை. இதுதான் உண்மையான வீரம். சரி, ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு இஸ்லாமிய விஷயத்துக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி தைரியமாக முன்னுக்கு வர்றதுக்கு நாங்கள் தயாரா? ஒன்றாவது கேள்வி. அடுத்தது இன்னொரு வரலாறை பாருங்க. வீரமான வரலாறுகள் என்ற நேரம் இதுகள் தான் வீரமான வரலாறுகள். சரியா? இஸ்லாத்திலே ஆக முக்கியமான ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது.
சரி, ஹைர். ஒரு 5 நிமிஷம் இக்காமத் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தொழுத பிறகு மற்றதை கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இஷாவுக்கு பிறகு மற்றதை பார்ப்போம். நான் 5 நிமிஷம் இக்காமத் வரைக்கும் நான் இந்த சம்பவத்தை ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனமாக கேளு. தொழுத பிறகு சம்பவத்தோட முடிவை நான் சொல்கிறேன். சரியா? இப்போ பத்ர் யுத்தம் இஸ்லாத்தில் மிகவும் பிரபல்யமான யுத்தம். எந்த அளவுக்கு பயங்கரமான யுத்தம் என்றால், முஸ்லிம்களில் 300க்கும் 320க்கும் இடைப்பட்ட ஆக்கள் இருக்கிறாங்க. காஃபிர்களில் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க. இங்கே 300 அங்கே 1000 என்றால் எவ்வளோ பேர்? 700 பேர் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் கிட்ட பெரிய அளவுக்கு ஆயுதம் இல்லை, பெரிய அளவுக்கு படை பலம் இல்லை, பெரிய அளவுக்கு வாகனங்கள் குதிரை ஒட்டகம் எல்லாம் பெருசாக இல்லை. அவங்க மொத்தத்தில் யுத்தத்துக்கு ரெடியாகி வரவே இல்லை, சும்மா வந்தது. சரியா? யுத்த நாளைக்குண்டா ரசூலுல்லாஹ் இன்றைக்கு அல்லாஹ் கிட்ட நைட், இப்போ மார்னிங் ஸ்டார்ட் ஆக போகுதுண்டா தஹஜ்ஜத் எல்லாம் இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கையேந்தி கெஞ்சி 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 அழுது 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 துவா கேட்டுட்டு இருப்பாங்க. யா அல்லாஹ், இந்த நடக்க போகிற யுத்தத்தில் நீ முஸ்லீம்களை காப்பாத்தாட்டி, முஸ்லீம்களுக்கு நீ வெற்றியை தராட்டி, இந்த உலகத்தில் உன்னைய வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு நீ வெற்றியை தராட்டி, இந்த முஸ்லீம்கள் தோல்வி அடைஞ்சா இந்த பூமியில் அல்லான்னு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், நீ தான் முஸ்லீம்களுக்கு வெற்றியை தரணும் என்று கெஞ்சி 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 அழுந்து 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 கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பயங்கரமான யுத்தம். மார்னிங் இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில் 3964வது ஹதீஸ். சரியா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யுத்தம் ஸ்டார்ட், பத்ர் களம், முஸ்லிம்கள் இங்கால காஃபிர்கள் அங்கால, நான் நிற்கிறேன். ஏண்ட வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் பார்த்தேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நல்ல ஃபேமஸான சஹாபி, பெரிய ஒரு சஹாபி, பிரபல்யமான ஒரு சஹாபி, நல்ல முக்கியமான ஒரு சஹாபி. அவர் சொல்கிறாரு, இவ்வளவு பெரிய யுத்தம், பத்ர் களம், முஸ்லிம்கள் வாழ்வா சாவா, இன்றைக்கு உசுரோட ஈப்பாங்களா, இஸ்லாம் இதுக்கு பிறகு இருக்குமா இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு யுத்தம். நான் திரும்பி வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தேன். இங்காலேயும் இங்காலேயும் குலாமைனி, 2 பொடியமார் நின்றுட்டு இருக்கிறாங்க. குலாம் பொடியன், அவங்கள மாதிரி வயசில் இளைஞர்கள், சாதாரண வயசு பொடியன். குலாமைனி, 2 பொடியமார், இங்காலேயும் ஒரு கணக்கான வயசு பொடியன், இங்காலேயும் ஒரு கணக்கான வயசு பொடியன். பெரிய யுத்த வீரர்கள் எல்லாம் இல்லை, பெரிய உமர் அலியும் இங்கால அலி அலியும் அப்படி பெரிய வீரர்கள் இல்லை, 2 பொடியமார் இருக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய யுத்தம், நான் நினச்சேன் என்னை 2 சைட்லையும் கொஞ்சமாவது பலமானவங்க இருக்கக்கூடாதா? விளங்குதா? இவ்வளோ சின்ன ஆக்கள் தான் டக்குன்னு அவங்களே அடிச்சு இவரே அடிச்சிருவாங்களே, கொஞ்சமாவது பலம் வாய்ந்தவர்கள் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடாதான்னு நான் நினச்சேன். சரியா? அப்படி அவர் நினைக்கிறார். இப்போ யுத்தம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இங்கே அழைக்கிற ஒருத்தர் கூப்பிடுறாரு. இதை மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் தொழுதுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஒருத்தர் கூப்பிடுறாரு, யா அம்மி. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கூப்பிடுறாரு, யா அம்மி. அரபுல அம்முன் அப்படின்னா படிச்சுக்கிறீங்களா?
அபுன்னண்டா வாப்பா தானே, அது மாதிரி உம்முன்னண்டா உம்மா, அம்முன்னண்டா மாமா. இப்போ எங்களுக்கு ஒருத்தர தெரியாண்டுங்களே, நாங்கள் எப்படி கூப்பிடுவோம், எப்படி சொல்லுவோம்? மாமான்னு சொல்லுவோமே, அங்கிள்ன்னு சொல்லுவோம். அங்கிள்னா மாமா தானே. ஒருத்தர் தெரியும் அப்படி போகிற அங்கிள் கொஞ்சம் வாங்க அப்படி தான் சொல்லுவோம், மாமா அப்படி சொல்லுவாங்க. சரியா? இவ இப்போ யாருன்னு தெரியாது, ஒரு மாமாவை மாமா கூப்பிடுறாரு, மாமாவே வேறு என்னான்னு பார்க்குறாரு. உங்களுக்கு அபூஜஹல தெரியுமா, யாருன்னு தெரியுமா என்று கேட்குற. இவர் பார்க்குற, என்னடா 2 சின்ன பொடியமார், இவனுக்கு என்னத்துக்கு அபூஜஹல்? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு அபூஜஹல் எல்லாம் தெரியும். அபூஜஹல் யாரு? இஸ்லாத்திட எதிரி, காஃபிர்கள்ட தலைவன். அவன் தான் போருக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறான், எல்லாத்தையும் முஸ்லிம்களை கொல்ல துடிக்கிறான். இவங்க என்னத்துக்கு அபூஜஹலை கேட்கணும்? இவருக்கு ஷாக். இவர் கேட்குற, இவர் சொல்ற, நான் எனக்கு தெரியும். மா ஹாஜத்துக்கு, உனக்கு என்னத்துக்கு? இப்போ இந்த வயசுல உங்களுக்கு என்னத்துக்கு அபூஜஹல்? சரியா? கேட்ட உடனே இவர் சொல்றாரு பதில், இல்லை அவர் என்னமோ எங்கட ரசூலுல்லாவை பற்றி ஏசுறாராமே. யார் கேட்குற, யார் சொல்கிறா? ஹதீஸில் அப்படி தான் வருது. இந்த பொடியன் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப், இவ்வளோக்கு அபூஜஹல் யாருன்றே தெரியாது. அபூஜஹலே யாருன்னு தெரியும். இந்த ஊரில் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட ஆளுண்டிக்கிறேன்னு வைங்கள, எல்லாத்தையும் கொலை பண்ணி கொண்டு எல்லாத்தையும் இது பண்ணி. அப்போ சாதாரணமாக அவனை தெரிஞ்ச ஒருத்தர் தானே அவரோட மோதனும். ஆளே தெரியா, அவ்வளோக்கு சின்னது, யாரே என்று தெரியா. இல்லை அவர் என்னமோ ரசூலுல்லாவுக்கு ஏசுறாராமே, ரசூல்லாவை பற்றி என்னமோ தப்பாக பேசுகிறாராமே, இன்னும் ரசூல்லாவை கொல்றதுக்கு ரெடி ஆகுறாராமே. அவரை மட்டும் இன்றைக்கு நான் அவனை மட்டும் கண்டா கொல்லாம விட மாட்டேன்றாரு. இங்கால இவர் இப்படி சொல்றாரு, இங்கால இருக்கிறவர் ரிட்டர்ன் அதே மாதிரி அவர் சொல்றாரு, நான் மட்டும் கண்டா இன்றைக்கு நானா அவனாண்டு பார்த்து 2ல் 1 முடிவெடுக்காம விட்டுறல. இது அந்த டைம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த டைம். அபூஜஹல் எதிரி தளபதியாக இருந்து, தலைவனாக இருந்து, காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் அப்படி ஹாட்டாக நடக்குது, தீயாக நடக்குது யுத்தம். அந்த நேரம் இது நடக்குது. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஷாக். இப்போ அவர் இவங்களுக்கு அபூஜஹலை காட்டினாரா இல்லையா? சொல்லுங்க போகிறோம், பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.